என்னமா இருக்க? யாரு? அத்தை 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 ரொம்ப நல்லாவே இருக்காங்க மாமா. சரி நீ இங்கே இரு, நான் போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். வந்துட்டு அது கூட இல்லையா இப்படி? மாமோய் நானும் விசாரிச்சேன்னு சொல்லு. மங்களம் என்ன? நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம பொண்ண கைய பிடிச்சு இழுக்கிறது யாரோ அசுலூராம் போல இருக்க வாத்தியார. போய் முடிய பிடிச்சு தூக்கிட்டு வாங்க. மங்களா மங்களா சரியான ராகு காலமா. என்ன மாமோய் அத்தை இந்த ஓட்டம் கொடுது? நீ ஏதாவது தப்பா கேட்டுட்டியா? இல்லடா, அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது. அன்னைக்கு பொண்ணு பார்த்த அன்னைக்கே ஓன்னு அழுதா. வந்திருக்கிறனே ஒரு வார்த்தை பேசுவான், அவளுக்கு எதாவது இருக்கா? அவ பாட்டு ஓடிட்டு இருக்கா பாரு. ஐயோ வீட்டுல போய் ஏதாவது தப்பா சொல்லிட போகுது. அவ சொல்லி 5 நேரம் நட. எந்த ஊர்றா உங்களுக்கு? என்னடா வாடா வாடா பேசுறீங்க? நீங்க எந்த ஊரா? பல்லுகள்லாம் கழட்டி போடுவேன், மரியாதை என் கூட வாங்க. பல்ல கழட்டி போடுன்னு சொல்றான் மாமா. ஏண்டா கணக்கம்பட்டிக்காரனா அவளை இலக்கு நாட்டமா போச்சு. எங்கடா பல்ல கட்டுங்கடா பாக்கலாம். மாமா மாமா ஐயோ மாமா. அங்க போவா நிறைய விட்டு தெரிஞ்சவன் போல நம்ம ஆளுங்களுக்கு நல்லா தண்ணி காட்டணும். போய் 2 சோடா பசங்களை அடிச்சாரு. ஏண்டா வலுவான ஆளுங்களா போக கூடாது? நான் மட்டும் வாத்தியாரே கம்பெடுத்துக்கு வாங்கலாம். நிறுத்துங்கடா. தம்பி, இவங்க 2 பேரும் புதுசா தொழில் கத்துக்க வந்தவங்க. அதனால்தான் சரியில்லை. என் பழைய ஆளுங்களை அனுப்புறேன். அவங்க கிட்ட உன் வீட்டையே காமி. எங்கடா பழைய ஆளுங்க? மத்தவங்க எல்லாம் பின்னாடி வாங்கடா. ஏண்டா உங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துட்டேன். போகிறேடா. ஒரு 5-6 பேரா போங்கடா. என்னடியாச்சு? இங்க பாரு. எனக்கு கண்ணாலுமே வேண்டாம். அந்த ஆள் எனக்கு பிடிக்கல. அவர் ரொம்ப மோசம். தலையும் இல்லாம வாலும் இல்லாம வளராதடி. என்ன நடந்துச்சு விவரமா சொல்லு. நேத்துல பொண்ணு பாத்துட்டு போன ஆளு ஆத்தங்கரை கிட்ட வந்தாரா. நான் பயந்து போய் நின்னேன்னா அவர் என்ன பார்த்து ஏய் கொண்டுடுவேன், குறவழிய கடிச்சிடுவேன், வாய மூடு அப்படி எல்லாம் என்ன மிரட்டாரு. அவர் ரொம்ப மோசம். மறுபடியும் நான் அவரை கட்டிக்க மாட்டேன். அறிவு நினைவு இல்லாம பேச.
பேசாதே. அந்த ஆளுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. நேத்து பொண்ணு பார்த்துட்டு இன்னைக்கு ஊருக்குள்ள வந்தா மத்தவங்கள தப்பா நினைப்பாங்கல்ல, அதனாலதான் உன்னை பாத்துட்டு போலான்னு ஆத்தங்கரைக்கு வந்திருப்பாரு. இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு நட. நான் வர மாட்டேன், பயமா இருக்கு. நான் தான் கூட வரேன் இல்ல, அவர் ஒண்ணு செய்ய மாட்டாரு. பேசாம பாத்துட்டு போயிடுவார். நடன்னா பைத்தியம். மத்தவங்க தான் அடி வாங்குறாங்க, எல்லாரும் வேடிக்கை பாருங்க. நம்ம பசங்களுக்கு விவரமே தெரியலடா. நீ நைஸா படுத்துட்டு போய் அவன் காலோட அடி வச்சிடறான். வாத்தியாரே, 1000 தான் ஆனாலும் தொழில்ல என்னைக்கு நேர்மை வேணும். போடாங்க அப்ப அவன் மான மரியாதை போயிட்டு இருக்கு, தொழில நேர்மையை கிடைக்கும். என்ன பெரியப்பா இது? அவரை யாரும் நினைச்சு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா இருந்தா என்ன, நம்ம மங்களத்தை கைய பிடிச்சு வைக்கிறான், அவனை சும்மா விடுவேனா? அவர் தான் நேற்று மங்களத்தை பொண்ணு பார்த்துட்டு போனவரு. யாரு? நம்ம கணக்கம்பட்டி மாப்பிள செல்லத்துறை இந்த பையனா? ஆமா, மங்களத்தை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்திருக்காரு. இது புரியாம தகராறு பண்றிய? மாப்பிள என்ன மாப்பிள இது? யார் என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. கரணம் தப்புனா மரணம் சொல்லுவாங்க. இன்னும் அந்த பொண்ணு வராம இருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை, ஏன் தடி கூட படல. சும்மா சொல்லக்கூடாது, தடிய நல்லாவே சுத்துறீங்க. ஆமாமா, மங்களை கொடுத்து வச்சவா. ஆமா, வாத்தியார் யாரு? மாடக்குளம் அழகிரி சாமி என்ன? அழகிரி சாமியா? நம்ம கிட்ட தேராத சிஷ்ய அவனா இவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மாமாப்பிள்ள, நம்ம பட்டிக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போறேன். இல்ல, நேராச்சு, இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன். ஆமாமா, இனிமே நீங்க அடிக்கடி வரணும். நல்லா விளையாடுற, இருந்தாலும் அதுல சில நெளிவு சுழிவு சுத்தப்படுத்திக்கணும். அதுக்காகத்தான் என்கிட்ட நீ கத்துக்கோங்கிற. மாற்றமா? ஏன் மாப்பிள்ள, உடம்பு ஆரோக்கியமா இருக்குதே, ஆட்டுப்பால் தானே சாப்பிடுறீங்க? இல்லைங்க, நான் மாட்டுப்பால் தான் சாப்பிடுவேன். மாட்டுப்பால் அது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். பார்த்து ஒழுங்கா போங்க. அப்படி மீறி வழியில யாராவது ஒப்பு பண்ணா கருப்பண்ணு ஏன் பேர சொல்லுங்க.